இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் செய்ய போகும்? கல்விங்கிற அமைப்பில் மிதுனராசி அன்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது கல்வி ஸ்தானம். ஸோ அப்போ 4 சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, காதல் கல்யாண வாழ்க்கை மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? திருமண ஸ்தானத்தையுமே சனி பார்க்குறாரு காவியா. ஸோ சரியான நபர்கள் வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கைடன்ஸுங்கிறது ரொம்ப தேவை. மிதுனத்தால் எப்போவுமே தனிச்சு இயங்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ இவங்களுமே எப்போவுமே அம்மா கிட்ட அதிகமாக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ அம்மாவை பற்றின ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்கிறது மனசுக்குள்ளே வந்து போகும். அம்மாவே இப்படி பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரிலேஷன்ஷிப் எதுலையும் இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் மீறி போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு பவுண்டரியோடு இருக்கணும். ஸோ காதல் அப்படிங்கிறது புனிதமானதுன்னா அந்த புனிதத்தன்மையோடு இருக்கணும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து ஸோ காசு அப்படிங்கிறது பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் தாய் வழி கொஞ்சம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அங்கே சனி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கொட்டு அப்படிங்கிறது விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோட்டில் எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது இருக்குமோ அந்த சனி வந்து கர்மஸ்தானத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் செய்ய போகும்? 10ல் ஒரு பாவ கிரகம் வரும்போது தொழில் அப்படிங்கிறது சிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இது என்னமோ உண்மைதான். என்ன காரணம்னா, கேந்திரத்தில் பொதுவாகவே பாவ கிரகங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அந்த 10 தான் தொழில் ஸ்தானமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிதுனத்துக்கு வந்து தொழில் சிறப்பாக நடக்க போகுது. இவ்வளோ நாள் பிஸ்னஸ் நடத்திட்டே இருக்கிறேன், க்ளோஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னாலுமே சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறது, ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது, நல்ல கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குமே அப்ராட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இப்போல்லாம் வார் நடந்தது. அந்த நிலவரம்லாம் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டே வருது. ஸோ அங்கேருந்து கூட நிறைய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அல்லது மிடில் ஈஸ்ட்டில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா திரும்ப அங்கே போய் ஒரு வேலையில் சேர்றதுக்கான ஒரு பிராப்தம் இது எல்லாமே சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக இருக்குது. புதிய வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை தொழில் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமைய போது இந்த சனி வக்ர பயிற்சி. கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கல்வி மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கல்விங்கிற அமைப்பில் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது கல்வி ஸ்தானம். ஸோ அப்போ 4 சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஒரு லெத்தாஜிக்னஸ்னு சொல்லலாம். இப்போ டீச்சர்ஸ்லாம் அதிகமாக சொல்கிறோம், நீ ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்க அப்படிம்பாங்க. அந்த லெத்தாஜிக் அப்படிங்கிற வார்த்தை ஒரு குழந்தை மேலே ஏன் விழுது அப்படின்னா, அந்த குழந்தையோட ஜாதகத்தில் கன்ஃபார்மாக சனி 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருப்பார். ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறது, முக்கியமான ஒரு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு போயிடுறது, பெண்ணை வச்சுட்டு போயிடுறது, எது அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தேவையோ அதை விட்டுட்டு போயிடுவாங்க. புக்ஸை வச்சுட்டு போகிறது, ஹோம்ஒர்க்கை வந்து மாற்றி வேறு நோட்டில் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி 4 பார்க்கும்போது கொஞ்சம் அசம்பந்தமாக குழந்தைங்க பண்ணுறது உண்டு. ஸோ அந்த சனி இப்போ 4 தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் வக்ரம் ஆயிட்டார் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மந்தத்தனம் அப்படிங்கிறது குறையும். ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆவாங்க. படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வைராக்கியம் வரும். எப்படியாவது பாஸ் ஆகிடணும், ஒரு நல்ல ரேங்க் எடுத்துடணும், இந்த இடத்துக்கு போயிடணும். அப்பா அம்மாவை மேக்ஸிமம் டொனேஷன் கட்ட விடக்கூடாதுன்னு இப்போது 11th கிரேடில் உள்ள பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் போயிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சனியை குரு பார்க்குறாரு. ஜுடிஷியல் எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா 100% அதில் வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது யாருக்கு இருக்குதுன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா பொதுவாகவே ஜுடிஷியலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு லாயராகவோ இல்லை அட்வொகேட்டாவோ இருக்கிறேன், அல்லது நான் இப்போ ஜட்ஜ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா சனியை வந்து குரு பார்க்குறாரு. அவர் வக்ர சனியாக இருக்கிறதுனால ஜுடிஷியரி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பர் சக்ஸஸ் அமையும். காதல் கல்யாண வாழ்க்கை மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? திருமண ஸ்தானத்தையுமே சனி பார்க்குறாரு காவியா. ஸோ பிரச்சனைகள்ங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை கணவன்ட்டையோ மனைவிட்டையோ பேசவே முடியல. ஒரு சைலண்ட் வாருங்கிறது 2 பேருக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஒன்றா இருக்கோம், ஒன்றா போகிறோம். பட் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன
சின்ன சின்ன பூசல்கள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுக்கு. இவ்வளோ நாள் இவங்க கிட்ட பேசுறவங்கலாம் அந்த பிரச்சனையை அதிகமாக்குற மாதிரி ஏத்தி விடுற மாதிரியே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சரியான நபர்கள் வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கைடன்ஸுங்கிறது ரொம்ப தேவை. மிதுனத்தால எப்பவுமே தனிச்சு இயங்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ இவங்களுமே எப்பவுமே 4 பேரோட இருந்தா தான் கொஞ்சம் சந்தோஷமாவே இருப்பாங்க. எந்த பிரச்சனைக்கும் 4 பேருடைய அட்வைஸையும் ஹெல்ப்பையும் சீக் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்ஸ் தான் மிதுன ராசி அன்பர்கள். அதே மாதிரி இவங்க தேடும்போது ஒரு நல்ல ஒருத்தங்க வந்து ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. ஸோ அதன் மூலியமா அந்த மேரேஜ் லைஃப்ல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது சரியாகும். நீண்ட நாளா திருமணம் நடக்கல, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அம்மா வழி உறவினர்கள்ல இருந்து பொண்ணு வர்றது, இல்ல அம்மாவுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி பொண்ணோ மாப்பிள்ளையோ வர்றது, இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் மிதுனராசி என்பவர்களுக்கு நிரம்ப இருக்கு. கண்டிப்பா மேம். நன்மைகள் எல்லாமே பார்த்தோம். இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? அம்மா கிட்ட அதிகமா ஆர்க்யூ பண்ணுவாங்க. ஸோ அம்மாவ பத்தின ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்கிறது மனசுக்குள்ள வந்து போகும். அம்மாவே இப்படி பண்ணா எப்படி? அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமும், அழுத்தமும் வரும். ஸோ இவங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்கிறாங்கன்னா, அவங்களே அம்மா ரொம்ப கேர் டேக் பண்ற மாரி இருக்கும். அது ஓப்பனா அந்த பார்ஷியாலிட்டிங்கிறது தெரியும். நெறைய குடும்பங்கள்ல அந்த விஷயம் இருக்குது. பட் மிதுனத்த வந்து இப்ப அந்த விஷயங்கிறது ரொம்ப அழுத்தும். அதே மாதிரி மேரேஜ்ன்னு ஒண்ணு இருக்குதுன்னா, அதுல அம்மா கொஞ்சம் டாமினேட் பண்றது மேரேஜ் லைஃப்ல. இல்ல இவங்க எடுக்கக்கூடிய வாழ்க்கையில முக்கிய முடிவுகள்ல அம்மாவுடைய டாமினேஷன் அதிகமா வர்றது, அம்மாவோட ஹெல்த்தும் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ தாய் சார்ந்த விஷயங்கள்ல, தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாவே ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப் எதுலயும் இருக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லை மீறி போகாம நீங்க பார்த்துக்கணும். ஒரு பவுண்டரியோட இருக்கணும். ஸோ காதல் அப்படிங்கிறது புனிதமானதுன்னா, அந்த புனிதத்தன்மையோட இருக்கணும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த காலத்துல ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகாம மிதுன ராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, காதல்ல ஒரு கண்ணியத்தோட நடந்துக்கிறது நல்லது. நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறீங்கன்னா, அதன் மூலமா அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சனி பகவான் நிச்சயமா குடுப்பாரு. 3வது சொத்து சுகம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, லீகல் பேப்பர்ஸ் சரியா பார்த்துட்டு வாங்கணும். ம். ஒரு பாவகிரகம் 4ஆம் இடத்த பார்க்கும்போது வில்லங்கம் உள்ள சொத்துகள் அமையும். சொத்துக்காக வந்து ஒருத்தவங்க போய் கோர்ட்ல நிக்கிறாங்கன்னா, 4ஆம் இடத்துல பாவகிரக தொடர்புங்கிறது இருக்கும். 6ஆம் இடமும் வலுத்திருக்கும். ஸோ இப்ப கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள்ல மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்தே தான் இருக்கு. செவ்வாயோட கோச்சார நிலைகள் நல்லா இருக்கு. இன்னொரு மிதுனத்துக்கு ஆகாத கிரகமான குருவும் வலுத்திருக்கிறாரு. ஸோ அப்போ ஏதாவது சொத்து பத்துகள் வாங்கும்போது கரெக்ட்டா லீகல் பார்த்துட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். மேம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்களினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் லையபிலிட்டீஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ ஒரு கார் வாங்குறேன். இப்போ ஒரு கார் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹை எண்ட் போறேன். இல்ல 2 வீலர் தான் வச்சிருக்கேன். நான் ஒரு புது கார் வாங்குறேன். இல்ல 2 வீலரே நான் அப்கிரேட் பண்றேன். செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் சோ ஃபார் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புது கார் வாங்குறேன். அந்த மாதிரி லையபிலிட்டீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் போகும். அதுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பெண்டிங்கிறத பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பெண்டிங் எல்லாமே மிதுன ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும். ஒரு வீடு கட்டியிருக்கிறேன்னா, அதுக்கு நான் இன்டீரியர்ஸ் பண்றேன். இல்ல 2 பிஹெச்கேவ எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் நான் மாடியில கட்ட போறேன். வீட்ட ரெனோவேட் பண்ண போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய செலவிடுவாங்க. அதுக்கான பொருளாதாரமும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ காசு அப்படிங்கிறது பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் தாய் வழி கொஞ்சம் செலவு வரும். அத கொஞ்சம் நீங்க பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கும் சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கும் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. மேம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க இந்த விஷயத்த தயவு செஞ்சு தவிர்த்துருங்கன்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள்ல மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். உயரமான இடங்கள்ல வேலை செய்றீங்க, அல்லது எதுலயாவது ஏறி வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இப்ப எலக்ட்ரீஷியன்ஸ் பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுலயாவது ஏறி தான் அவங்க வேலை செய்யணும். பெயிண்டர்ஸ் அப்படிதான் வேலை செய்வாங்க. அவங்கலாம் அந்த வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் உங்களுடைய பொருட்கள், உடைமைகள வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கணும். ஸோ எங்கேயாவது எதையாவது போய் மிஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல 100% கவனமா இருக்கணும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அங்க சனி உட்கார்ந்திருக்கும்போது ஒரு கொட்டு அப்படிங்கிறது விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ரோட்ல எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது இருக்குமோ, அந்த சனி வந்து கர்மஸ்தானத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஸ்பீடா போறேன் நில்லுன்னு ஒவ்வொரு விஷயத்துலயும் உங்கள அலர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ நீங்களே கான்ஷியஸா மாறிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோமான்னு பார்த்துக்கிறது. ஒருத்தர்ட்ட பேசும்போது சரியான வார்த்தைய தான் நம்ம பிரயோகம் பண்றோமா அப்படின்னு பார்க்கிறது. நம்மள மீறி சில விஷயங்கள வந்து நம்ம பண்ணிருவோம். நம்மளுடைய அறியாமையில பண்ணிருவோம். அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேம் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? மிதுன ராசி அன்பர்கள் பச்சை பயிறு இருக்கு இல்லையா? கிரீன் மூங் தால் அத அடிக்கடி டயட்ல சேர்த்துட்டு வரதுங்கிறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய வச்சு ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஆயுர்வேதத்திலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு ரெமெடி. உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ரெமெடி. உங்களுக்கு பாடி ஹீட்டுமே ரொம்ப அதிகமாகும். ஸோ நல்லெண்ணெய உணவுலயுமே நீங்க சேர்த்துக்கிட்டே வரதுங்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். போக பெட்ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? போர்வைகள். அது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாங்கி தானம் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. யாராவது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு போறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்றது அல்லது மாரல் ஹெல்ப் பண்றது. ஒரு டிக்கெட்ஸ் கூட நீங்க புக் பண்ணி தாங்க. ஒரு ஏழைப்பட்டவங்க காசிக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி தர்றது அல்லது கைட் பண்றது. இந்த மாதிரி
மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது ரொம்ப ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரமா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் அமையும். கண்டிப்பா மேம். இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க அவசியம் போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா நாச்சியார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்கருடரை போய் பார்த்துட்டு வரணும். இந்த சுவாமி வேலை வாய்ப்புங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமானவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு வரும்போது தொழிலும் வேலையும் சிறக்கும். அதுக்கு நானே உதாரணம். ஸோ அவர் வந்து வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெய்வம் தான் எனக்கு. அவருக்கு போய் ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு எனக்கு வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, தொழிலில் இந்த பிரச்சனை இருக்குது, அது வந்து நிவர்த்தி செய்யணும்னு வேண்டிட்டு அது நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நிவர்த்தி ஆனதும் அவருக்கு திரும்ப ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்த மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு புதன்கிழமையில இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், எதுல கவனமா இருக்கணும், அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோயில், பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.